அரியர்ஸ், நான் உங்க அன்வி ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸெட் வேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பியோட தம்பி வேணும். உங்களுக்கு வேற ஏதாவது தம்பி இருக்கா? அது என் தம்பியோட தம்பியை கேட்கு. உங்க தம்பியோட தம்பி வந்தா நான் ஏதாச்சும் பண்ண முடியும். ஃபாதர், நீங்க இப்படி ஃபாதர் ஆவீங்க. ஃபாதர் ஒன்சிக்கிட்டாங்க. ஹோலி ஷிட். அந்த பேயோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா? தம்பியை கேட்டு அந்த பேய் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே இல்லாம ரியாக்ஷன் கொடுக்குது. ராத்திரி 9 மணி ஆனா டான்னு கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறா. அப்புறம் என்ன? அந்த ஆளு 9 மணிக்கு 10 இட்லியை சாப்பிட்டு 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. கையை கூட நான் தான் கழுவி விடுறேன். அப்புறம் கதவை சாத்தாம. ஏண்டி, உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 7 மாசம். இனி 7 வருஷம் ஆனாலும் கேஸ் டபுள்ல வயிறு பெருசானாதான் உண்டு. என்ன ஆண்டி இப்படிலாம் சொல்றீங்க? போங்க. இப்ப இதுக்கு என்னதான்க்கா வழி? வழி வீரா யோயன் வரேன்க்கா, பாப்போம். சொல்லுங்கக்கா. வாணி புருஷன் ராத்திரி 9 மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடுறானா? அதான் தெரியுமே. புள்ள வேற உண்டாகலப்பா. நீ ஏதாச்சும் பண்ண முடியுமா? நான் எப்படிக்கா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. அவன் புருஷனுக்கு எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லி கொடுத்து விடிய விடிய முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுப்பா. நம்மகிட்ட இப்பெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் பூபர் ஆர்டிஸ்ட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு முதல்ல கேள்வி கேட்டாங்கன்னாவே எனக்கு பிடிக்காது. எங்கள் அகாடமியில் கூட எனக்கு என்கிட்ட கொஷின் கேட்டு நான் ஆன்சர் சொல்லவே பிடிக்காது. தக்காளி நீயாவது எனக்கு கொஷின் கேட்கன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் சரௌண்டிங் பண்ணி என்னதான் இப்பெல்லாம் கேள்வி கேட்டாங்க ஒத்த போடி. ஐயோ சொல்லுங்க உங்களுக்கு.